ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் கிச்சனில் வந்தோன்னு வந்து உட்காந்துருக்க, காலையிலேருந்து மூஞ்சி தூக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கலந்து இவளுக்கு ஒன்றும் வாழைப்பழம் கொடுக்க நேரம் இல்லை. அதுக்காக கோவத்துலேருந்து உட்காந்துருக்கா பாருங்கள். காலையில் எழுந்தோடனே ஏதாவது ஒரு ஃப்ரூட் கொடுத்துருவேன். எனக்கு காலையில் கொஞ்சம் வேலை இருக்குது கிச்சன்லன்னு கொடுக்காதனால பாவம் மாதிரி மூஞ்சி தூக்கிச்சு உட்காந்துருக்கா. இப்போ ஏறி மேலே ஜம்ப்புன்னு ஒரு ஏறு. டாக்டர்களுக்கு வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள், சப்போட்டா பழம் கொடுக்கக்கூடாதா, கொய்யாக்காய் கொடுக்கக்கூடாதா, ஐஸ்கிரீமில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பழம் சாப்பிட்டாச்சு. நான் காலையில் இருந்தாலும் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருந்தால் அதை பார்த்து கொடுக்காதனால அவர் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டா. இந்த மாதிரி பேரிக்காலம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சுலாம் கொடுக்கக்கூடாதான். அதில் புளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, கொடுக்கூடாது. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாமல் ரொம்ப பெரிய தப்பு பண்ண. ரொம்ப நாள் அவளுக்கு தக்காளி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் அவளுக்கு வந்து லூஸ் மோஷனும் வாமிட்டிங் நிற்கல. அப்போ டாக்டர் கேட்டாங்க என்னென்ன கொடுப்பீங்க. நான் தக்காளி கொடுப்பேன். தக்காளி கொடுக்க விதை உள்ள பொருள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. விதை வந்து குடலில் ஒட்டிக்குமா. நான் எங்கள் விஸ்கி விஷயத்தில் நிறைய தெரியாமல் தப்பு நிறைய பண்ணிவிட்டு இப்போ நானே திருத்திக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டு பெட் கூட அப்படி பண்ணியிருந்தா சொல்லுங்கள். இந்த வீடியோ